சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்காக ஒருவர் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் உன்னை அவரினுடைய உலகமாக நினைக்கின்றார். இவர் யார் என்றும் என்னவென்றும் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த சாய் அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து, உன்னை தேடுபவர் யார், உனக்கு நல்லது செய்பவர் யார், உனக்கு கெடுதல் செய்பவர் யார் என்பதையெல்லாம் தெரிந்துத்தான் உன்னிடத்தில் நான் பேச வருகின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக நீ வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. உனக்கே என்று இந்த சாய் அப்பா துணை இருக்கும் பொழுது உன்னை ஓரிடத்திற்கு நான் செல்ல சொல்கிறேன் என்றால், என் குழந்தை, மன தெளிவோடு அந்த இடத்திற்கு செல்வதற்கு நீ தயாராகிவிடு. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பது எல்லாம் உனக்கு எல்லா நிலையிலும் நல்லதை சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்காக வருகின்ற ஒவ்வொரு நேரங்களும் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் எப்பொழுதுமே உனக்கு தெளிவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஓர் இடத்திற்கு செல்ல வேண்டும். ஒருவர் அங்கே உனக்காக காத்திருக்கிறார். உன்னையே தன் உலகம் என நினைக்கிறார். அதுவும் குறிப்பிட்ட ஒரு தேதியை நான் உனக்கு குறித்து கொடுக்கிறேன் என்றால், நிச்சயமாக அதனை நீ என்னவென்று சற்று கவனமாக கேட்கத்தான் வேண்டும். உனக்காகவே இந்த சாய் அப்பாவின் அன்பு எப்பொழுதும் நீ கேட்ட விஷயத்தை உனக்கு கொடுத்துவிட மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சரியாகவே உனக்கு சொல்லி தருகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தால், அப்பா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதோ ஒரு புரிதல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது உனக்காகவே, எந்த நாளிலும் என் குழந்தையின் நலனுக்காகவே. என் குழந்தை என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்யும் இந்த அப்பாவின் அன்பு ஒருபொழுதும் நீ சந்தேகிக்க முடியாத ஒரு அன்பு என்பதை நீ மறந்து விடாதே. ஒருபோதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் யாராலும் தீமைகளை கொடுக்க விட முடியாத ஒரு அன்பு. உன்னை சுற்றி வந்து நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சற்றென்று உணர வேண்டும். எதிலும் இந்த வாழ்க்கையை நன்மதிப்போடு பெற்றுவிட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் கொடுக்கும் நம்பிக்கை உன் வாழ்க்கை, இது நீ அறிந்த உண்மை. நான் கொடுக்கும் சந்தோஷம் உன்னுடைய எதிர்காலம். இதை நீ புரிந்து கொண்டு உண்மை அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ எந்த காலத்திலும் சரியாக தெரிந்து நடந்து கொள்ளும் பொழுது இவை அத்தனையிலும் உனக்கு நம்பிக்கை பிறப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உனக்கு நல் மாற்றங்களை வருவதை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கான அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உருவாக்கி தரும் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இந்த நாட்களில் உனக்கு நல்லதையே நான் எடுத்துத் தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. நம்முடைய ஆசைகள் என்ன, நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய விருப்பங்கள் என்ன என்று எல்லாம் நாம் யோசித்து யோசித்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக இந்த மனிதர்கள் மாற்றி விடுகிறார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்து விடுகிறார்கள். இது போன்ற சிந்தனை எல்லாம் நடக்கிறது என்றால், நாமும் இனிமேல் சற்று சுதாரிப்பாகத்தான் இருக்க வேண்டும். நாமும் இனிமேல் ஒவ்வொரு விஷயங்களிலும் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்றாலும் இனி நம் வாழ்க்கை நாம் வசமாக வேண்டும் என்பதை நாம் உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும் அல்லவா? எதையுமே நாம் புரிந்து கொள்ளும் மனநிலையோடு வந்துவிட வேண்டும். தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுமையாக என்னவாக மாற்றுகிறாய் என்பதனை பொறுத்துத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு வெற்றியும் உறுதிப்பட கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது.
நாம் எதையுமே யோசித்து கொண்டு கலங்கி கொண்டும் இருப்பதையெல்லாம் தாண்டி எந்த ஒரு விஷயத்திலும் நான் மதிப்போடு கொண்டு நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதுதான் உண்மை. எந்த ஒரு சூழ்நிலையும் என் குழந்தை ஏற்றுக்கொண்டு உன்னை அவமானப்படுத்துபவர்களை தேடிச் செல்லாமல் உன்னை உயிராக நினைப்பவர்களை நீ எப்பொழுதும் வரவேற்க தயாராகிவிடு. உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருபவர்களை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் வரவேற்க நீ தயாராகிவிடு. அதுதான் வாழ்க்கை என்பது இனிவரும் காலங்களில் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும். காலம் ஒவ்வொரு விஷயத்திற்குமான பதிலையும் நிச்சயமாக உனக்கு தரும் என்பதை நீ புரிந்து இந்த சாயப்பா துணையிருந்து உனக்கு நான் உருவாக்கி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ ஏற்றுக்கொள்ளும் அவசியம் இனி வரும் நாட்களில் உன்னை நன்மதிப்போடு நிம்மதியோடு வாழச் சொல்லும் என்பதை மறக்காதே. காரணத்தோடு தான் என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் வந்து எப்பொழுதும் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். உனக்காக வேண்டி இனி என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை அத்தனையும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சரியான தெளிவோடு இந்த வாழ்க்கையும் உன்னை நிம்மதியோடு வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது உனக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை இனி வரும் காலங்கள் நிச்சயமாக உனக்கு சரியாக புரிய வைக்கும். இனி வரும் நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை நன்மதிப்பை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும். எதையும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரங்களில் இனி நமக்கு நடப்பது அத்தனையிலும் நல்லதொரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. யாரையும் எதையும் குறை சொல்லி எந்த பலனுமில்லை. உனக்காக வேண்டி நான் வரக்கூடிய இந்த காலங்கள் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ உன்னை அடையாளம் கண்டு கொண்டாலே அது போதும். உனக்கே என்று நான் இருப்பது இனி வருவது என்று ஒவ்வொன்றிலும் என் குழந்தை உன்னை நீ நிச்சயமாக அடையாளப்படுத்திக் கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள தெய்வத்தினுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? காரணமில்லாமல் எதையும் யோசித்து இனிமேலும் நீ கலங்காதே. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இனி நல்லதொரு தீர்வு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருந்த இத்தனை நாளும் உனக்கு எடுத்துச் சொல்லிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கான புரிதல் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். நாம் தங்கமாக நினைக்கின்ற மனிதர்கள் பித்தளையாக மாறி நம்மை ஏமாற்றி விடுகிறார்கள். யாரையெல்லாம் நாம் சரியில்லை என்று எண்ணுகிறோமோ அவர்கள் நமக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து உதவுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு விதமான மனிதர்களையும் ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உனக்குள் மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட்டாலே அது போதும். எல்லாமுமாக உனக்கு துணை இருக்கும் இந்த தெய்வம் நான் உன்னோடு இருக்கும் இந்த காலத்தில் உனக்கான உச்சகட்ட நிகழ்வை சரியாகவே உருவாக்கி தரும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான உச்சகட்ட மகிழ்வை சரியாக உனக்கு சொல்லித்தரும் என்பதை மறந்து விடாதே. இந்த அப்பாவின் அன்பினால் உனக்கு இனிமேல் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்வாய். உனக்கான வாழ்க்கை இது என்பதை நீயாகவே புரிந்து நடந்து கொள்வாய். யார் என்ன சொன்னாலும் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை. உன்னால் முடியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தெய்வத்திற்கும் துணை இருக்கிறது என்பது இனிமேல் உன்னாலே மாற்ற முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே என்று ஒவ்வொரு மனநிறைவையும் இனி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வந்து அத்தனை விஷயங்களிலும் உனக்கான தெளிவை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. எவ்வளவோ பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தாண்டி இருக்கும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணம் வேண்டும். இனி உனக்கான நம்பிக்கை பிறக்கும் என்ற சிந்தனை வேண்டும். உன் அப்பாவின் அரவணைப்போடு உனக்கு நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ நம்பிக்கையோடு புரிந்து கொள்வாய் என்ற எண்ணம் வேண்டும். மற்றவர்களை பார்த்து கதி கலங்கியதையெல்லாம் விடுத்து இனி நமக்காக இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னையே உலகம் என்று நினைப்பவர் நீ அவரை சற்று தூரத்தில் தான் வைத்து ஒதுக்கி பார்க்கின்றாய். ஏன் தெரியுமா? அவரின் அருகில் சென்றால் காலங்கள் அதிகமாகும் என்று பலரும் உன்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் எவர் ஒருவரில் அருகில் செல்லும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகிறதோ அவரின் அருகில் தான் நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் விரைவாகவே பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நமக்கு தீர்ந்து இந்த வாழ்க்கை நமக்கான நன்மைகளை வந்து சேராது மிகப்பெரிய அளவில் நமக்கு கை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருப்பது எல்லாம் இனி உனக்கான தெளிவை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லதொரு தெளிவை என் குழந்தைக்கு நான் கொடுக்க கொடுக்க என் குழந்தையும் அதை எல்லாமும் பெற்றுக்கொண்டு
இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மதிப்பை நீ அடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நாளிலும் இந்த சாய் அப்பா சொல்லும் விஷயங்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் துணை இருப்பது எல்லாவற்றையும் நீ கட்டாயமாக எதற்கென்று தெரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் எளிதில் நீ நம்பி ஏமாந்து போதும். இனிமேல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக எப்பொழுதும் தெரிந்து கொள். உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நீ எப்பொழுதும் போல மனநிறைவோடு உணர்ந்து காரணத்தோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு மனநிறைவோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அதாவது உன் அப்பா பொதுவாகவே சிவபெருமானை நாம் வணங்கினோமானால் பிரச்சனைகள் அதிகமாகும். சிவனை நம்பினால் வினை வந்து சேரும் என்று சொல்வார்கள் அல்லவா? என் குழந்தையே, அவர் உன்னை அவரின் உயிராக நினைக்கிறார். நீ அவரை தேடி செல்லவில்லை என்றாலும் அவர் உனக்காக உன்னை தேடி வருகிறார். அதாவது பிரதோஷ நேரத்தில் என் குழந்தையே, பிரதோஷ நாளில் உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே முடிவெடுத்து வைத்திருக்கிறார். இதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் இன்று உன்னிடத்தில் இதை சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். இதை உனக்கு தெரியப்படுத்திவிட வேண்டும் என்று என்னிடம் சொல்லி அனுப்பினார். உன் சாயப்பா சொல்வதை கேள். எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கப் போகிறது. உன் அப்பா எல்லாவற்றையும் நிறைவாக செய்து தரப்போகின்றார். அதற்கு உன்னுடைய சிவபெருமானும் துணையாக இருக்கப் போகின்றார் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.